அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்ட்ரீஸ் அண்ட் கரன்சிஸ் நாடுகள் மற்றும் நாணயங்களை எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்பு கீழே ருபி வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் யூஸ் பண்றாங்க, டாலர் எந்தெந்த நாடுகள் யூஸ் பண்றாங்க, யூரோவை எந்தெந்த நாடுகள் யூஸ் பண்றாங்க, தினார், பவுண்ட், திர்ஹாம், ஷில்லிங், பிராங்க், ரூபல், ரியால், பீசோ இதெல்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, அதை ஈஸியா எப்படி ஒரு சென்டென்ஸ் வச்சு ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். பிற நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் சில நாடுகள் வந்து ஒவ்வொரு கரன்சி யூஸ் பண்ணுவாங்க. அதையும் வந்து எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் tnquestionpapers.comல வந்து நாடுகள் மற்றும் நாணயங்கள் கண்ட்ரிஸ் அண்ட் கரன்சிஸ் கீழே 25 கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஈஸியாக நீங்கள் வந்து மொபைல்லையே வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஃப்ரீயாகவே ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். எழுந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும், நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் போடுறதுக்கும், நிறைய டெஸ்ட் சீரிஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரூபாய், ருப்பி இதை எந்தெந்த நாடுகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எம்பி சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு கண்ட்ரியை வந்து டினோட் பண்ணும், ஒவ்வொரு கண்ட்ரியை வந்து குறிக்கும். ஸோ எம் அப்படிங்கிறது மொரீஷியஸ், பி அப்படிங்கிறது பாகிஸ்தான், எஸ் அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா, ஐ அப்படிங்கிறது இந்தியா, என்னங்கிறது நேபாள், அடுத்து எஸ்ங்கிறது செச்சல்ஸ். ஸோ இந்த 6 கண்ட்ரியும் மொரீஷியஸ், பாகிஸ்தான், இலங்கை, இந்தியா, நேபாளம், செச்சல்ஸ் இது 6 கண்ட்ரிகளும் ரூபாயை பயன்படுத்துறாங்க. அடுத்து டாலர். டாலர் எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்கு இதுலயும் ஒரு சென்டென்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யூ காண்ட் ஹேட், யூ காண்ட் ஹேட் சிங் இன் நியூசிலாந்து, யூ காண்ட் ஹேட் சிங் இன் நியூசிலாந்து அப்படின்னா நியூசிலாண்டில் நீங்கள் பாடுறதை வெறுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். யூ காண்ட் ஹேட் இது வந்து ஒரு ஞாபகத்துக்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு சென்டென்ஸ் தான். யூ காண்ட் ஹேட் சிங் இன் நியூசிலாந்து அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் எப்படி ஒவ்வொரு கண்ட்ரி குறிக்குதுன்னு பார்ப்போம். யூ அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ். அடுத்து காண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு கேன்ங்கிறது கனடா, கேன்ங்கிறது கனடா. அடுத்து டீங்கிறது ட்ரைனிடோ அண்ட் டொபாக்கோ, ட்ரைனிடோ அண்ட் டொபாக்கோ. அடுத்து ஹேட்ல இருக்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிஸையும் குறிக்கும். ஹச் அப்படிங்கிறது ஹாங்காங், ஏ அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா, டி அப்படிங்கிறது தைவான், அடுத்து ஈங்கிறது ஈக்வட்டார், சிங்குங்கிறது சிங்கப்பூர், இன் நியூசிலாந்து, நியூசிலாந்துங்கிறது நியூசிலாண்டை குறிக்குது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சிருந்தா டாலர் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். யூ காண்ட் ஹேட் சிங் இன் நியூசிலாந்து அமெரிக்கா, கனடா, ட்ரினிடா மற்றும் டொபாக்கோ, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, தைவான், ஈக்வட்டார், சிங்கப்பூர், நியூசிலாந்து. யூரோ. யூரோவை எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இதுக்கும் ஒரு சென்டென்ஸ் ஞாபகத்தில் வச்சுப்போம். ஒரு சென்டென்ஸாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா யூரோ வந்து நிறைய கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்க ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். VCGF இன் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. VCGF இன் ஸ்பெயின். ஸோ விசி அப்படிங்கிறது விங்கிறது வாட்டிகன் சிட்டி, சிங்கிறது சைப்ரஸ், ஜி அப்படிங்கிறது ஜெர்மனி, கிரீஸ் ரெண்டுத்தையும் குறிக்கும். அடுத்து எஃப்ங்கிறது பிரான்ஸ், இன் ஸ்பெயின் ஸ்பெயின்ல இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கு இருக்கும். எஸ்ங்கிறது ஸ்பெயின், அடுத்து பிங்கிறது போர்ச்சுகல், ஏங்கிறது ஆஸ்திரியா, ஐங்கிறது இட்டாலி, அடுத்து என்னங்கிறது நெதர்லாண்ட்ஸ். ஸ்பெயின் SPAIN ஸ்பெயினையும் குறிக்கும். அதில் இருக்க ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு கண்ட்ரிஸை குறிக்கும். ஸ்பெயின், போர்ச்சுகல், ஆஸ்திரியா, இட்டாலி, நெதர்லாண்ட்ஸ். ஸோ VCGF இன் ஸ்பெயின். விசி கோல்டன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். விசியோட கோல்டன் ஃப்ளவர் இன் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். தினார். தினார் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிஸ்கட் தங்க பிஸ்கட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ தினாருக்கு பிஸ்கட்ங்கிற ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு கண்ட்ரி குறிக்கும். பிங்கிறது பஹ்ரைன், ஐங்கிறது ஈராக், எஸ்ங்கிறது செர்பியா, அடுத்து கேங்கிறது குவைத், ஏங்கிறது அல்ஜீரியா, டீங்கிறது துனிசியா. பஹ்ரைன், ஈராக், செர்பியா, குவைத், அல்ஜீரியா, துனிசியா. பிஸ்கஸ் BISKAT பிஸ்கட். தினாருக்கு பிஸ்கட்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா இந்த கண்ட்ரிஸ்லாம் ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். அடுத்து பவுண்டு. பவுண்டு எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து ஞாபகத்தில் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு யூலெஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யூலெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை இதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும்
ஒவ்வொரு கண்ட்ரிஸை குறிக்கும். யூ அப்படிங்கிறது யுனைடெட் கிங்டம். லெஸ்ங்கிறதுல எல் வந்து லெபனான், ஈங்கிறது ஈஜிப்த், ரெண்டு எஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ் வந்து சிரியா, அடுத்து வந்து சவுத் சூடான். ஸோ யுனைடெட் கிங்டம் ஐக்கிய ராஜ்யம், லெபனான், எகிப்த், சிரியா, தெற்கு சூடான், இந்த 5 கண்ட்ரிஸும் பவுண்டு வந்து அவங்களோட கரன்சியா யூஸ் பண்றாங்க. ஃப்ராங்க் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்க. கேஎஃப்சி மாதிரி எம்எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ராங்க் வந்து எம்எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு. எம் அப்படிங்கிறது மாலி, எஃப் அப்படிங்கிறது ஃப்ராங்க், சி அப்படிங்கிறது கேமரூன். அடுத்து திர்ஹாம் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த தம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திர்ஹாம் தம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல டிங்கிறது திர்ஹாமை குறிக்கும். யூ அப்படிங்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எம் அப்படிங்கிறது மொராக்கோ. திர்ஹாம் தம் அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா இது ஈஸியா வந்து இந்த கண்ட்ரிஸை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ தம் அப்படிங்கிறது திர்ஹாம், யூங்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எம் அப்படிங்கிறது மொராக்கோ. ஐக்கிய அரபு அமீரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஷில்லிங்கை வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்க. யூடிஎஸ்கே, சிஎஸ்கே மாதிரி டிஎஸ்கேங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடிஎஸ்கே அப்படிங்கிறத. ஸோ யூ அப்படிங்கிறது உகாண்டா, டி அப்படிங்கிறது தான்சானியா, எஸ் அப்படிங்கிறது சொமாலியா, கேங்கிறது கென்யா. ஷில்லிங்க மொத்தம் 4 கண்ட்ரிஸ் யூஸ் பண்றாங்க. உகாண்டா, தான்சானியா, சொமாலியா, அப்புறம் கென்யா. அடுத்து குரோனே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கரன்சி இருக்கு. குரோனாவை யூஸ் பண்றது வந்து ஐஸ்லாந்து, ஸ்வீடன். ஸோ ஐஸ் வந்து ஸ்வீட்டா இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா குரோனா கண்ட்ரிஸ் வந்து ஞாபகத்தில் வந்துடும். அடுத்து குரோன் வந்து நார்வே, டென்மார்க். நார்வேவும் டென்மார்க்கும் வந்து குரோனை வந்து யூஸ் பண்றாங்க. ரூபிளை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா ரூபெல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. LEIEL அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ RUங்கிறது ரஷ்யா, BELங்கிறது பெலாரஸ். ஸோ ரூபெலை வந்து எந்த கண்ட்ரிஸ் யூஸ் பண்றாங்கன்னா ரஷ்யாவும் பெலாரஸும். ரூபெல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா இந்த 2 கண்ட்ரிஸும் வந்து ஈஸியாக ஞாபகத்து வந்துடும். அடுத்து ரியால் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அயன் அப்படிங்கிறது ஈரான் அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேன்ங்கிறது ஓமன், அப்புறம் ஈமன். அயன், ஈரான், அப்புறம் ஓமன், ஈமன், இந்த 3 கண்ட்ரிஸும் ரியாலை யூஸ் பண்றாங்க. RIAL மாதிரி RIEL அப்படிங்கிறதுக்கு அது வந்து கம்போடியா வந்து யூஸ் பண்றாங்க. REAL வந்து பிரேசில் யூஸ் பண்றாங்க. RIYAL வந்து சவுதி அரேபியா அப்புறம் கத்தார் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல வந்து இந்த ஒவ்வொரு லெட்டர் ஸ்பெல்லிங் மாறுறது பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்னது வந்து ட்ரிக் வந்து RIALக்கு தான் அயன்மேன், RIELக்கு வந்து கம்போடியா, REAL வந்து பிரேசில், RIYAL வந்து சவுதி அரேபியா அண்ட் கத்தார். பீசோ வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா 3C பூமா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து ஞாபகத்தில் வரும். 3Cங்கிறது 3C, ஷில், கியூபா, கொலம்பியா. ஷில், கியூபா அண்ட் கொலம்பியா 3 வந்து 3Cல வரும். அடுத்து பூமா அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ், Pங்கிறது பிலிப்பைன்ஸ், யூங்கிறது உருகுவே, எம்ங்கிறது மெக்சிகோ, ஏங்கிறது அர்ஜென்டினா. பிலிப்பைன்ஸ், உருகுவே, மெக்சிகோ அண்ட் அர்ஜென்டினா, இந்த 4 மொத்தம் 7 கண்ட்ரிஸும் வந்து பீசோ யூஸ் பண்றாங்க. பீசோ ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு 3C பூமா அப்படிங்கிற சென்டென்ஸை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ட்ரிக்குக்காகத்தான். ஸோ ஒன்றுக்கு ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் நிறைய வாட்டி படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரிஸ் எந்தெந்த லிஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து பிற நாணய பூட்டான் வந்து கல்ட்ரம், பூட்ட கலட்ரான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். பொலிவியானோ, இதுலேயே வந்து ரைமிங்ஸாக வந்திருக்கு. ஸோ பொலிவியானோ. மங்கோலியா, துக்ளக் பீப்புளெலாம் வந்து மங்கோலியாவிலேருந்து தான் வந்திருந்தாங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுப்போம். மங்கோலியா, துக்ரிக். மியான்மர் கியா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரைமிங்காக வந்திருக்கு. மியா கியான்னு சொல்லிட்டு மியான்மர் கியாத். நைஜீரியா நாயரா, இதுவும் வந்து நைஜீரியா நாயரா அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்காக தான் இருக்கு. அடுத்து நார்வே வந்து குரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம், அதுதான் இதுலேயே வந்திருக்கு. நார்வே குரோன். டென்மார்க்கும் குரோன் தான். நார்வே, டென்மார்க் ரெண்டுமே வந்து குரோன். ஜப்பான் என், இல்லை ஏஎன்ல முடிஞ்சிருக்கு, இது இஎன்ல முடிஞ்சிருக்கு. ஜப்பான் என். கஜகஸ்தான் டெங்கே, கஜகஸ்தானோட கரன்சி வந்து டெங்கே. எத்தியோப்பியா பிர். போலண்ட் ஜ்லாட்டி, POLZLO அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்திருக்கு. ஸோ போலண்ட் ஜ்லாட்டி. ரொமானியா லியூ. சைனா யுவன்.
இது NA அப்படின்னு முடிஞ்சிருக்கு, இதுல AN அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ சைனா யுவான். ஜார்ஜியா லாரி, ஹங்கேரியா ஃபோரிண்ட், இந்தோனேஷியா ருப்பியா, இஸ்ரேல் நியூ ஷேக்கல், இஸ்ரேல் நியூ ஷேக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரைமிங்கா முடிஞ்சிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ரேண்ட், தாய்லாந்து பாத், தாய்லாந்து பாத், மலேசியா ரிங்கித், மலேசியா ரிங்கித், மால்தீவ்ஸ் ருஃபியா, மால்தீவ்ஸ் ருஃபியா, உஸ்பெகிஸ்தான் சோம், உஸ்பெகிஸ்தானோட கரன்சி என்ன? சோம். ஜாம்பியா குவாச்சா, ஜாம்பியா குவாச்சா, கம்போடியா ரியல், பிரேசில் ரியல், சவுதி அரேபியா ரியால், RIOAL, RIOAL, சவுதி அரேபியாவும் கத்தாரும் ரியாலுங்கிற கரன்சியை யூஸ் பண்றாங்க. பிரேசில் வந்து REAL, ரியல்ங்கிற கரன்சியை யூஸ் பண்றாங்க. கம்போடியா வந்து RIEL அப்படிங்கிற கரன்சியை யூஸ் பண்றாங்க. இது வரைக்கும் கண்ட்ரிஸ், அதோட கரன்சிஸ், நாடுகள் மற்றும் நாணயங்கள் பத்தி பார்த்தோம். இதெல்லாம் வந்து எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு சென்டென்ஸா வச்சு அதோட கண்ட்ரிஸ் வந்து ஈஸியா ஞாபகம் பண்றதுக்கு நம்ம ட்ரிக்ஸ் வச்சு பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் TNQuestionPapers.comல வந்து நாடுகள் மற்றும் நாணயங்கள், கண்ட்ரிஸ் அண்ட் கரன்சிஸ் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே 25 கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஃப்ரீயா நீங்க மொபைல்லேயே வந்து டெஸ்ட் எழுதி உங்களோட ஸ்கோரை ஈஸியா செக் பண்ணிக்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் டெஸ்ட் சீரிஸ் அப்லோட் பண்றதுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.